பேசுவது சில நேரங்களில் அவசியமே. அவசியமானால் பேசாமல் ஞானத்தை எங்கும் ஆன்மாக்களில் பொறுத்த சாத்தியம்தான். பொறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஞானத்துல ஆன்மாவும் பொறுத்த ஆன்மாவுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஞானங்கிறது மனசோட சம்பந்தப்பட்டது. ஒரு சுய முரண்பாடுல இருந்து விடுபடுறத நம்ம ஞானம்னு சொல்றோம். இதை நம்ம தேவையில்லாம கற்பனைகள்லாம் வளர்த்துடக்கூடாது. அதனால ஆன்மாவை தேவையில்லாம கொண்டு இணைச்சிடறாங்க. உண்மையிலே ஆன்மாங்கிறது ஒரு பேசிக் எனர்ஜி. பிரச்சனை ஆன்மாவில கிடையாது. அதனால நம்ம இப்ப பேசுறது பேசாதது புரிஞ்சுக்கிறது எல்லாமே மனசோட சம்பந்தப்பட்டது, அறிவோட சம்பந்தப்பட்டது. அதனால நம்ம சிலதுல பேச வேண்டியதை பேசி தெளிவுபடுத்தலாம். இப்ப சிலதெல்லாம் மானசீகமா ஒருத்தருக்கு தீட்சை கொடுத்து சில இதுகளெல்லாம் ஏற்படுத்தினதாக ஞானத்தை கொடுத்துட்டாங்கிற மாதிரி எல்லாம் சில சம்பவங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்ப அதெல்லாம் சொன்னா உண்மையில அதுக்கு ஞானத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நம்முடைய சக்தியை அடுத்தவங்களுக்கு டெவலப் பண்ணி கொடுக்கும் பொழுது சில அனுபவங்கள் கிரியேட் ஆகும். அதெல்லாம் அனுபவங்கள் தானே, ஞானத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஞானம்ங்கிறது நம்ம அறிவுபூர்வமான ஒரு தெளிவுதான். அது நீங்க பேசியோ படிச்சோ அல்லது நீங்களே உங்களுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணியோ ஒரு அறிவுபூர்வமா விளங்கிக்கிறோம். நீங்க அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுதான் பிரயோஜனப்படும். இதை நம்ம ஆன்மாவோடலாம் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம மனசோட சம்பந்தப்பட்டதுதான். மனசோட அறிவோட சம்பந்தப்பட்டதுனால அறிவுக்கு தேவையானதை நம்ம செய்யலாம். பேசணும்னா பேசலாம், படிக்கணும்னா படிக்கலாம், விசாரிக்கணும்னா விசாரிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆன்மா என்பது இது புறங்களுக்கும் இடையே சிவபுரமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஐயா அவர்கள் விடையளிக்க வேண்டும். சிவம் என்பதற்கும் பிரம்மம் என்பதற்கும் அர்த்தம் சொல்ல வேண்டும். அதான் சில தேவையில்லாம சில வார்த்தைகள் குழப்பிடுறாங்க. இப்ப ஆன்மாவுக்கு சாஸ்திரம் சொன்ன வார்த்தை, ஆன்மா சாஸ்திர ரீதியா தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொருத்தரும் அக்காவும் இஷ்டப்படி சில இதெல்லாம் இணைச்சிக்கிட்டு சில இங்க இருக்கு அங்க இருக்கு எல்லாம் சொல்றதுலாம் அதெல்லாம் சிலவங்க அவங்களா சொல்லிட்டது. அதனால அதை நம்ம மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது சிவம் ஆன்மாங்கிறதெல்லாம் என்னன்னு சொன்னா இப்ப சாஸ்திர ரீதியா என்னன்னு சொன்னா இறைவன் சொல்லி ஒரு அம்சம், பிரம்மங்கிறது ஒரு அம்சம். பிரம்மங்கிறதும் ஆன்மாங்கிறதும் ஒண்ணு. இறைவனுக்கு ஆதாரமா இருக்கிறது பிரம்மம், மனிதனுக்கு ஜீவர்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது ஆன்மான்னு சொல்லி அப்படி ரெண்டா பிரிச்சு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில என்னன்னு சொன்னா இந்த ஆன்மா ஒண்ணுதான், பிரம்மமும் ஒண்ணுதான். இறைவனுக்கு ஆதாரமா இருக்கிறதும் பிரம்மம், ஜீவனுக்கு நமக்கு ஆதாரமா இருக்கிறதும் பிரம்மமும் ஆன்மா. அதனால ஆதாரத்தை பொறுத்தளவு எல்லாருமே ஒண்ணுதான். இறைவன் வேற, மனிதன் வேற கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆனா அதே நேரத்துல அந்த எக்ஸ்பிரஷனை பொறுத்தளவுல மனிதன்கிறது சில சிற்றறிவோட சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை, இறைவன்கிறது ஒரு பேரறிவுங்கிற மாதிரி. இதெல்லாம் அறிவுங்கிற அம்சத்துல வேறுபடுது. ஆதார அம்சத்துல, உணர்வினுடைய ஆதார அம்சத்துல, பிரஜை அம்சத்துல எல்லாமே ஒண்ணுதான். அப்ப நாம ஆதார அம்சத்துல ஒண்ணுங்கிற அளவுல நம்ம எடுத்துக்கும் பொழுது எக்ஸ்பிரஷனை பொறுத்தளவுல நம்ம எக்ஸ்பிரஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் பொழுது நம்ம ஜீவனுக்கும் இறைவனுக்குமே கூட முக்கியத்துவம் கொடுக்காம விட்டுறோம். அந்த முதல்ல எக்ஸ்பிரஷனை புறக்கணிக்கிறதா நம்ம தெரிய வேண்டியது. எக்ஸ்பிரஷன்ல விடுபடுறதும் முக்கியமானது. அந்த ஆன்மாவை அடையணும், பிரம்மத்தை அடையணுங்கிறதுலாம் அவசியமே கிடையாது.